ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் தூங்கணும்? ம். லேட்டாக தான் கேள்வி. இதை நான் சம்மந்தமான கேள்வியெல்லாம் கேட்டுட்டேன். நீங்கள் தயவு செஞ்சு பதில் சொல்கிறவங்க சொல்லலாம். யார் சொல்கிறீங்க மேலே? ராஜகார்த்திக் ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரிஞ்சே சொல்லுங்க. மேக்ஸிமம் ஒரு 8 ஹவர்ஸ் தூங்கணும் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கா உள்ளது. ஆனா நம்ம யாரும் அப்படி தூங்குறது இல்ல. உண்மையே தூங்குற சொல்ல அதிகமா நல்லா 12 மணி நேரம் வர தூங்கிடுறோம். எவ்வளோ நேரம் தூங்குறீங்க ராஜகார்த்திக்? அப்படி இல்ல நான் தூங்குவேன் சார். நான் பாட்டு தூங்குவேன். 9 மணிக்கு தான் எந்திரிப்பேன். நைட்டு 9 மணிக்கு படுத்தா காலையில 9 மணிக்கு தான் எந்திரிப்பேன். எப்படிலாம் வாழ முடியுதுண்ணே? செக்ஷன் முடியுதுண்ணே? இது இப்படியும் வாழ இப்படியும் அதாவது இப்படியும் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்ல முடியாதோ அதை? சரி 9 மணிக்கு தூங்கி 9 மணிக்கு எந்திக்கிறீங்க. சரி அது அது சூப்பர் பவர் தான். என்ன இந்த மாதிரி தூங்கி எந்திக்கிறோம் சூப்பர் பவர் தான் இல்லை? டேப்லெட் போடுறாங்க. இது வரு இதுக்கு முன்னாடி சரி இதுக்கு முன்னாடி எப்படி தூங்குனீங்க? என்னன்னா படுத்தா எனக்கு தூக்கமே வராது. 1 மணி 2 மணி அந்த மாதிரிதான் தூக்கமே. ஆனா நான் படுத்துருவேன். எல்லாமே படிச்சு முடிச்சுட்டு சரி படுப்போமே ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு படுப்பேன். அப்படின்னால எனக்கு தூக்கமே வராது. அதனால நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து. இப்போ அதெல்லாம் விட்டுருங்க. முன்னாடி எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தீங்க அது சொல்லுங்க. முன்னாடி தூங்குனது எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தீங்க? ஒரு காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ஒரு 6 hours 5 hours அவ்வளோதான் தூங்கிட்டு இருந்தீங்க. சரி அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரைட்டு. 6 hours தூங்கிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி ரைட்டு. ஸோ இப்போ லீவ் டைமில் நார்மலா தூங்குவேன். காலேஜ் டைம் ஸ்கூல் டைம் மட்டும் அந்த 6 hours 5 hours. நார்மலானா புரியல. எக்ஸ்ட்ரா தூங்கிப்பீங்களா? லீவ் டைம் மட்டும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ தூங்கிப்பீங்க? சிலவங்கலாம் எப்போ எல்லா நாளுமே லீவ் டைமாக இருக்கு. என்ன பண்ணுறது? சிலவங்களுக்குலாம் எல்லா நாளுமே ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்கிட்டு இருக்காங்க. சரி சிலவங்களுக்கு சில சுச்சுவேஷன் இருக்கும். ஓகே அக்செப்டபிள். புரிஞ்சுங்க, உங்கள் சுச்சுவேஷன் புரிஞ்சிக்க முடியுது. ஏமா ஃபுல்லாக மாலையாக போட்டிருக்கீங்க? மந்திரிச்சு எதுவும் விட்ருக்காங்களா அவங்கள? கோயிலுக்கு மாலை போட்டிருக்காங்க. கோயிலுக்கு மாலை போட்டிருக்காங்களா? சரி கோயிலுக்கு மாலை. ரெஸ்பெக்ட் முத்தாரம்மா அம்மா. ரெஸ்பெக்ட் சரி நெக்ஸ்ட் யார் சொல்கிறீங்க? தூக்கம் எவ்வளோ தேவை? ஜானகி தேவி சொல்லுங்கள். அன்மிட் குட் மார்னிங். தூக்கம் ரொம்ப எப்படின்னா நான் அங்க யூஜி படிக்கல ஒரு தடவை காம்படிஷனுக்காண்டி 3 நாள் நான் தூங்கல நைட்டு. அப்படியே தூங்கமே ஓட்டிட்டேன். அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே முடிச்சிட்டேன். முடிச்ச அப்புறம் தூங்குறேன். வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஒரு நாள் ஃபுல்லா எந்திக்கவே முடியல. அந்த அளவுக்கு நம்ம உடல் உழைப்பு எவ்வளவு போடுறோமோ அந்த அளவுக்கு அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். கொடுத்தாதான் அடுத்த நாள் நம்ம ரெகுலரா பண்ண முடியும். இப்பயுமே டெய்லி டிராவல் பண்ணி வந்தது வீட்டுக்கு வந்தோடனே எங்கடா படுப்போம் தான் வரும். இதனால சாப்பிட்டுட்டு தூங்கணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கினோம்னா இப்ப காலையில 5 மணிக்கு என்னால எந்திக்க முடியுது. அந்த ஒரு 9 மணி 10 மணிக்கு படுத்தா காலையில 5 மணிக்கு என்னால எந்திக்க முடியுது. இப்ப முன்னாடியெல்லாம் எனக்கு 5 மணிக்கு எந்திக்கிறதுன்னா ஐயோ முடியாது அப்படின்னு எல்லா இடத்துலயும் வெளிக்கும் எந்திக்கவே மாட்டேன் நானு. பஸ் ஏறணுமே அப்படின்றதுனாலதான் எந்திரிச்சிட்டு இருப்பேன். நம்ம ஒரு ரொட்டீன் கொண்டு வந்துட்டோம்னா கரெக்டான டயத்துக்கு தூங்கி கரெக்டான டயத்துக்கு எந்திக்கலாம் சார். ஆனா கண்டிப்பா 8 hours இல்லைனாலும் 5 hours 4 hoursனாலும் கண்டிப்பா தூங்கணும். அட்லீஸ்ட் அந்த ஏதோ ஒரு நாள் முழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரமாச்சும் மினிமம் தூங்கிடும்னு சொல்றீங்கண்ணே. அதுபோல் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அடுத்து 2 நாள் 3 நாள் கழிச்சு மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்கிக்கலாம். ஒவ்வொரு நாளுமே நல்லா இருக்காங்க, நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளுமே 10 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்குறாங்கம்மா. அவங்களை என்னமா பண்ணுறது? சரி தூங்குறது கரெக்டாக தூங்கலாமா? அப்படி வேலையை போட்டு கொள்ளுங்க சார், அப்பதான் சரியா வரும். வேலை கொடுக்கணுண்ணே. ஏம்மா தூங்குறதே வேலையை வச்சிருக்காங்கம்மா அவங்க. அப்போ என்ன பண்ணுறது? நான் ஒண்ணும் பண்ண முடியாதுண்ணே. அவங்களா தங்கேஸ்வரி 10 மணிக்கு படுக்கை வாசிக்க முடியாது. தங்கேஸ்வரி நீங்கள் எழுததான் வாசிக்க முடியாது. நீங்கள் வேணால் அட்மிட் பண்ணி வீடியோ அனுப்பி சொல்லிக்கோங்க. வாசிக்க முடியாது. ஜானகி தேவி ஒன்றும் பண்ண முடியாதுண்ணே. ப்ளீஸ் ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு.
ஓகே சார். அவங்க மனசு கண்டிப்பா சார். நான் இந்த மனசு வச்சா முடியும். அவங்க மனசு வச்சா முடியும். எஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணணும். சார். எஸ் சார். புரியுது புரியுது. தேங்க்யூ ஜானகி தேவி, சூப்பர், எக்ஸலண்ட்டாக சொல்லியிருக்கிறீங்க. அவங்க தான் மனசு வைக்கணும். ஒன்றும் பண்ண முடியாது, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு தண்டம் ஒன்றும் பண்ண முடியாது, வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட சொல்கிறீங்க. ரைட், புரிஞ்சிக்க முடியுது. ஜானகி தேவி, நீங்கள் ஒருத்தவங்க கூப்பிடுங்க டக்குன்னு. இசக்கியம்மாள். சீக்கிரமால் வாங்க. கோல்டன் வாய்ஸ், டக்குன்னு உங்கள் வாய்ஸை கொடுங்க. என்னால் டோர் ஓப்பன் ஆகிட்டா? சார்ஜ் போட வேண்டாம். டோர் ஓப்பன். ஒன்று எல்லாம் அங்கே தான் போகுது. டக்குன்னு அவசரமாக இருந்துக்கிறீங்களே. சீக்கிரமால் ஃபோனுக்கு சார்ஜ் இருக்கு. கோல்டன் வாய்ஸ், நம்மளுக்கு மட்டும் சார்ஜ். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். கோல்டன் வாய்ஸ் இருக்கீங்களா? கோல்டன் வாய்ஸ், கோல்டன் வாய்ஸ், கோல்டன் வாய்ஸ். சரி, அடுத்த ஆள் கொடுங்க, டக்குன்னு கொடுங்க. தானே இது அடுத்த ஆள் கொடுங்க சீக்கிரம். குயிக்கா வேகமாக கொடுங்க. சுடலை முத்து. சுடலே சொல்லுங்க. ஆக்சுவலி நானே ஒரு இரவு பறவை தான். பப்பா மாதிரி நைட்டு முழிச்சிட்டு இருந்த டீம் தான் நான் வந்து. தூக்கத்துக்கு எனக்கு கொஞ்சம் தூரம். ஆனா படுத்தா வந்து போன விட நல்லா தூங்குவேன். ஆமா. எஸ், விடிய கால வெயில் அடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் தூங்கணும் அப்படின்னு கேட்டா அது வந்து ஒருத்தரோட உழைப்பை பொறுத்து. கொஞ்சம் ஆமா, பெட்டெக்ஸ் வலிக்கிற மாதிரி வலிச்சா நல்ல ஒரு தூங்கலாம். இல்ல கொஞ்சோண்டி இந்த தள்ளு 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 அப்படின்னு பின்னாடி இருந்துட்டு குரல் கொடுக்குற மாதிரி வேலையா இருந்தா ஒரு கொஞ்ச நேரம் தூங்கினாலே போதும். ரொம்ப பிசிக்கல் ஒர்க் போகும்போது அதனால உழைப்புனா ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் தேவைப்படும். என்ன ஒரு 8 மணி நேரம் தேவை. எஸ் எஸ். மற்றபடி ஆமா, இதுல வந்து ரொம்ப பெரிய உழைப்புனா எதை சொல்லுவாங்கன்னா இந்த செல்லு நோண்டிட்டு ஒரு தூக்கம் உண்டு. அது ஒரு டீம் இருக்கு. இப்படி செல்ல பார்த்துட்டு ஒரு தூக்கம் தூங்குவேன். அந்த டீம்ல நானும் ஒரு மெம்பரா தான் இருந்தேன் கொஞ்ச நாள். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ அப்படி தான் தோணுனா ஒரு 8 மணி நேரம் தேவை. உழைப்பு பொறுத்து தான் அந்த தூக்கம். ஓகே, சூப்பர், எக்ஸலன்ட் சொல்லி முத்து. நீங்கள் என்ன உழைக்கிறீங்க? நீங்கள் என்ன உழைக்கிறீங்க? என்ன தூங்குறீங்க சொல்லுங்கள். ஊருக்குலாம் உழைச்சிட்டு இருக்கீங்கண்ணே. நான் வண்டி எடுத்தேன்னா 100க்கு உழைத்து விட்டு வந்து ஒரு ஓய்வை போட்டு விடுவேன். ஸோ ஊருக்குலாம் உழைப்பீங்க, உழைச்சிட்டு அப்போ பார்த்தா ஒரு 8 மணி நேரம் தேவை உங்களுக்கு தூக்கம். 8 மணி நேரமா 7 மணி நேரமா? மேபி கொட்டு அடிப்பேன்னு தான் எனக்கே தெரியல. கொட்டுனா ஆனா எந்திரிக்கிறது வந்து காலை 8 9 மணி ஆகிவிடும். இங்கே இருந்தால் வீட்டில் இருந்தா 8 மணி ஆயிடும். 8 8:30 அடிச்சிருவேன். நம்ம இப்ப பேசுறோமா, செஷன் முடிச்சுட்டு இன்னொரு ரவுண்ட் செஷனை முடிச்சுட்டு செஷனை முடிச்சுட்டு தூங்கமா வேண்டாமான்னு யோசிக்கிறதுக்குள்ளே ஒரு தூக்கத்தை அடிச்சிருவேன். சரி, செஷன் வந்து ரைட். ஆமா, சரி 5:45 அப்புறம் ஓகே சம்திங் அப்படின்னு நிற்பேன். நட்டமா தான் நிக்கணும்னு நினைப்பேன். சரி ரைட்டு, கொஞ்சம் கண்ணற சோறுமே, நைட்டா தானே என்ன இருக்கு, நட்சத்திரம்னு நம்ம பார்க்க போதும். தேங்க்யூ தேங்க்யூ எவ்ரிவன், தேங்க்யூ. செல்லும் அடுத்த ஆள் கூப்பிடுங்க. அடுத்த ஆள் யாரா இருந்தாலும் வாங்க. கொஞ்சம் மஞ்சு வாரியர். இந்த பேசுறதுக்கே ஒரு எனர்ஜி தேவை. ஒரு தூக்கம் போடணும் போல என்ன சொல்ல முத்து? ஆமாம், எஸ் இட். கூடுங்க, அடுத்த ஆள் யாரு கூடுங்க. அடுத்து மஞ்சு வாரியர் வாங்க. மஞ்சு வாரியர். தாயே மகமாயி வந்துட்டேன். சொல்லுங்க. எனர்ஜி. சொல்லுங்க தாயே, அறிவுரை சொல்லுங்க எல்லாருக்கும். என்ன சொல்றேன், தூக்கம் முக்கியம் வாழ்க்கையில, ரொம்ப ரொம்ப. அந்த தூக்கத்தையே தூங்குனா மொத்தமாக சொல்லுங்க. அந்த தூக்கத்தை கிடைச்சு எவ்வளோ நேரமா? அதாங்க கணக்கு. இப்போ எவ்வளோ நேரம் தூக்கம், எப்போ தூங்கணும்? நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் கரெக்டா ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் 7 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். தூங்குறது ஆனா 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன். நைட் ஒரு 8 9 மணிக்கு படுத்துருவேன். திரும்ப காலையில 7 மணிக்கு தான் எழுந்திருப்பேன் ஸ்கூல் டைம்ல. சரி, குழந்தை இல்லை, குழந்தைய விட்டுருங்க. இப்போ குழந்தை தானே? ஆமா, இப்போ இல்ல, காலேஜ் படிக்கும் போது ஒரு 12 மணி 1 மணிக்கு தூங்கிட்டு காலையில ஒரு 8 மணி 9 மணிக்கு எழுந்திருப்பேன். ஒரு 7 மணி நேரம் விழுந்துருது. 1 மணினா 2 3 4 5 6 7 6 மணி நேரம் 7 மணி நேரம் விழுந்துருது தூக்கம். தங்கேஸ்வரி, உன்கிட்ட சொல்லிட்டேன் நான்.
இந்த சிம்பிளை பறக்க விட்டின்னு வச்சுக்கலாம், நான் வீட்டுக்கு பறந்து வருவேன் அவங்க வீட்டுக்கு. ஆமாம் தனுஷ், அவங்க அட்ரஸ் வாங்கி வைங்க. அட்ரஸ் இருக்குல்ல? அட்ரஸ் இருக்குல்ல? இருக்கு நம்ம வீட்டுக்கு போவோம். ஆமாம் நாங்கள் வீட்டுக்கு வரோம், உங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் பேசிக்கிறோம். ரைட்டு. எத்தனை ஆவரேஜாவே நம்ம டீம் எல்லாம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் முரட்டை அடின்னு நினைக்கேன் என் பார்வைக்கு. யாராவது ஒதுங்க. முதல்ல சொல்லமுத்து வீட்டுக்கு போகணும், தாத்தா வீட்டுக்கு, அவங்க தாத்தா பாட்டியை பார்க்கணும், அவங்க அம்மா அப்பாவை பார்க்கணும், அப்புறம் மாமா மச்சானை பார்க்கணும், அப்போ தெருவில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசணும். அப்படி பேசினா ஒரு வாரம் அவங்ககிட்ட டீம்லாம் பேசிட்டு தான் வீட்டுக்கு நம்ம வந்து வர வைக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வாரம் மற்றும் நம்ம உறவினர்கள் எல்லாம் மீட் பண்ணணும். முதல்ல அங்க மீட் பண்ணணும். எங்க அத முதல்ல அது கூட பெரிய பம்பாய்க்கு தான் வண்டி அடிக்கணும். 2000 கிலோமீட்டர் பம்பாய்க்கு அடிக்க வண்டி. ஃபோன் கால்ல பேசி சரி பண்ணா மொத்தமா சரியாயிரும். தனுஷ் என்ன நினைக்கிறீங்க? ஆமாண்ணா பேச கரண்ட் அங்கெல்லாம் இருக்கு. அதாவது நீலக்கார சட்டை உன்னைய தூக்கி தலையில கறிய தொங்க விடுற மாதிரி தொங்க விட்டுருவேன். வயிறு புகை போடுதியோல கிடந்து மந்திரகிந்திரம் வைக்கல. சொல்லுங்க தாய். காலையில செஷன்ல பாசிட்டிவா பேசணும். தொங்க விட்டுருவேன் அதெல்லாம் பண்ணக்கூடாது. தொங்க விட்டுருவெல்லாம் பண்ணக்கூடாது. என்னதாய்? சரி நல்ல விஷயம். வேலை எடுத்து சொருகிறோம்ல. சரி சுவிட்ச் போட்டுருவோம். சொல்ல முத்து ஆக்ஷன் ஸ்டெப் என்ன பண்ணா, இன்னைக்கு சுவிட்ச் கிட்ட பேசுறோம், கான்ஃபரன்ஸ் கால் போடுறீங்க, சுவிட்ச் கிட்ட பேசுறோம். சரி அதான் ஆக்ஷன் ஸ்டெப். நானே பேசல இங்க, நானே பேசி 2-3 நாளா ஆகுது இங்க. நீங்க பேசணும் இங்க. பேசணும் சொல்லி முத்து. நீங்க பேசுறீங்கன்னா சீக்கிரமா கல்யாணம் முடிஞ்சிடும். அப்போ தை மாசத்தோட சொல்ல முத்து தலைக்கிற முக்கிற வேண்டியது எல்லாரும் முடிச்சிடும், பண்ணிடுவோம். அப்பதான் நல்லா இருக்கும், கரெக்டா இருக்கும். அப்பதான் எனக்கு பெருசாக இப்படி சுத்திட்டே இருக்கு, செட் ஆகுது. ஆமா, ஒரு இடத்துல நிக்க உட்கார வச்சு தான் கரெக்டா இருக்கும். ரைட்டு மஞ்சு சூப்பர்மா. இப்போ வந்து தூக்கம் தேவை, ஒரு 7 மணி நேரம் தூங்கியிருந்தீங்க. வேற ஏதாவது ஆன்சர் தான் சொல்லலாம். மீனாட்சி சொல்லுங்க, தங்கேஸ்வர் சொல்லுங்க, பவித்ரா சிவா வேற ஆன்சர் தான் சொல்லலாம். யார் சொல்றீங்க? தூக்கத்தை பத்தின ஆன்சர்ஸ் ஏதாவது இருக்கா? பவித்ரா சொல்லுங்க. பவித்ரா. குட் மார்னிங் எவரிவன். மார்னிங். பவித்ரா அடுத்த தடவை நீங்க என்ன பண்ண, ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்களே சொல்லணும் பவித்ரா, சரியா? சொல்லுங்க பவித்ரா. தூங்குறது கண்டிப்பா 8 மணி நேரம் 7 மணி நேரம் கண்டிப்பா தூங்கணும். பத்தியில எல்லாம் நம்ம டீம்ல அப்படித்தான் இருக்கு. தூங்கலன்னா மறுநாளுக்கு எனர்ஜியே இருக்காது. அவ்வளோதானா? சரி எத்தனை மணிக்கு தூங்கணும்? சரி இப்போ இந்த லாஜிக் விட்டுரும். 6 மணி நேரம் 7 மணி 8 மணி அந்த லாஜிக்லாம் விட்டுருங்க. எத்தனை மணிக்கு தூங்கணுங்கிறது தான் இப்போ கேள்வி. ஒரு 10 மணி 10:30 தூங்கணும். 10 தூங்கணும். சரி ஓகே. இது மற்றவங்க பதில் சொல்லலாம். 11 மணிக்கு தூங்கலாமா, 12 மணிக்கெலாம் தூங்கலாமா? அதுதான் இப்போ கேள்வி. யாராவது சொல்லலாம், சீக்கிரமாக சொல்லுங்க. மீனாட்சி சொல்லுங்க. ஓகே 8+ தானே, அதானே பார்த்தேன், பதறிட்டேன். சிவா சொல்லுங்க. சிவ சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றி. சிவான நடிப்பு தான் தெரியுமா? நடிப்பு. மீனாட்சி தெய்வமே வாங்க. தெய்வமே எத்தனை மணிக்கு தூங்கணும்? மீனாட்சி நீங்க பேச 10 மணிக்கு தூங்கிடணும். என்ன மீனாட்சி? கேக்குது மீனாட்சி? ஒரு 6 மணிக்கு இல்ல 7 மணிக்கு எந்திரிக்கணும். 10 மணிக்கு தூங்கி 7 மணிக்கு எந்திரிப்பீங்கண்ணா? அப்படி ஒரு காலத்துல எந்திரிச்சே சந்தோஷமா இருந்தேன். இப்ப அப்படி முடியுதா? இல்லையே. இப்போ வந்து இப்போ என்னால நீங்க துக்கத்துல இருக்கீங்க அப்படிங்கிறதுல இருக்கு. 10 மணிக்கு 11 12 1 2 3 4 5 6 7 9 மணி நேரம் மாமா தூங்குவீங்க நீங்க? ஆமா சார், நல்லா தூங்குவேன். இப்ப என்னால தூங்கவே முடியல, எனக்கு அழுவையா வருது. அழுங்க. உங்களால தான் அப்படிங்க. அழுகுனா யாரால? 5 மணிக்கு காலையில 5 மணிக்கு ஆளை வச்சு எழுப்புறீங்க, என்ன சார் இது? எதுக்கு வரீங்க நீங்க? எதுக்கு வரீங்க? என்னது? எதுக்கு வரீங்க செஷனு? அப்படி எழுப்புனா தூங்க வேண்டியதானே, எதுக்கு வந்தீங்க செஷனு? மறுபடியும் சரி ஆர்டர் க்ளோஸ் ஆச்சா? ஆர்டர் க்ளோஸ் ஆச்சா? என்னது? ஆர்டர் க்ளோஸ் ஆச்சா? ஆர்டர் என்ன ஆர்டர்? ஐயோ ஆர்டர் க்ளோஸ் ஆச்சு. இனி மறுபடியும் ஒரு ஆர்டர் வேணும்.
சரி ஆர்டர் க்ளோஸ் ஆன கதையை சொல்லலாமா? எப்படி நடந்துச்சு? பேசி பேசி இது பண்ணிட்டீங்களா? கன்வின்ஸ் பண்ணிட்டீங்களா? பேசி நான் எங்க கன்வின்ஸ் பண்ணி ஒருத்தர் வாரேன்னாரு, வர்றவரை விடக்கூடாது கோழி அமுக்குற மாதிரி வச்சு அமுக்கியாச்சு. நீங்க பேசலாம் வரல அது நேத்து சாயங்காலம் அந்த மனுஷன் 2 தடவை கால் பண்றாரு. முந்தானத்து சாயங்காலம் 6 மணிக்கு கால் பண்றாரு. வீடு பெருக்கிட்டு இருக்கேன், கால் அட்டன் பண்ண எம்மா அந்த எலிவேஷன் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கம்மா. சார் நான் அட்மின் கிடையாது, நின்று கான்ஃபரன்ஸ் போடுறேன், நீங்க அக்காவுக்கு கான்ஃபரன்ஸ் போட்டு அப்புறம் பண்ணேன். அதுக்கப்புறம் நேத்து 2 தடவை கால் பண்றாரு. இவர்கிட்ட என்னத்த சொல்லன்னு ஒண்ணும் தெரியல. வந்தா என்ன சரி. அதுக்கப்புறம் ஆர்டர் ஆகும் மட்டும் அத்தனை தடவை கால் பண்ணீங்கம்மா, இப்போ ஒன்னும் கால் பண்ணலன்னு கேட்டக்கூடாது. எங்க அக்காவுக்கு கால் பண்ணி கேட்டேன், அக்கா என்னக்கா சொல்ல கால் பண்ணான்னா அவருக்கு ரெடி ஆயிட்டு இருக்குமா, இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்துரும் சொல்லுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் கால் பண்ணி மீனாட்சி ஏதோ கோயில் போறீங்கன்னு சொன்னீங்க. சரி போதும் போதும். உங்களுக்கு ஏதோ கோயில் போறீங்க. ஆமா சார். என்ன கோயில்? ஆமா இப்ப எங்க அப்பா வண்டியை வெளியே விட்டு பக்கத்துல யாரையும் கூட போயிருக்காங்க. என்ன கோயில்? குலசைக்கு ஒரு கும்பிடு. எங்க போறீங்க மீனாட்சி? எந்த கோயில்? இப்ப நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு கேட்கலையா? கேட்கல. சொல்லுங்க சத்தமா. குலசையா? குலசேகரப்பட்டினம். இன்னைக்கு நான் லீவ் போட்டிருக்கீங்களா? ஆமா சார். லீவ் போட்டு ஒரு நாள் நிம்மதியா தூங்க விடுறீங்களா சார்? ஏன் சார்? எப்படியும் காலையில இருந்து நான் ஆன்லைன் கிளாஸ் வரல. கோயில் போறதா சொன்னீங்க. கோயில் போக வேண்டாம் தான் இருந்தேன். சரி மீனாட்சி நாளையிலேருந்து செஷன் வாங்க. நாளையிலேருந்து செஷன் வாங்க. நாளையில இருந்து போ. மீனாட்சி திட்டிட்டே கால் எடுப்பியோ? இல்ல சத்தியமா இல்ல. என்ன எழுப்பி விட்டது நீதான். எங்க அப்பா காலையில 5 மணிக்கு எந்திக்கணுமான்னாங்க. 4:50 காலை வச்சு நான் முதல்ல ஃபர்ஸ்ட் எடுக்காண்டாங்கன்னு நான் நினைச்சேன். ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் எப்படியும் எங்க ஐயா வந்து எழுப்புவாருன்னு நினைச்சேன். அப்படியே காதுல எடுத்து வச்சேன். என்ன இல்ல தூக்கத்துல என்ன சொன்னேன்? வரேன் அப்படின்னு கொஞ்சமாச்சும் வராது. மீனாட்சி ஒன்று சொல்கிறேன். அதாவது நீங்கள் செஷன் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி ஏதோ கற்றுக்கிறதான்னு மார்னிங் செஷன் வர வேண்டாம். உங்களால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் மார்னிங் செஷன் வந்தீங்கன்னா ஒரு 4 பேர் நல்லது பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு அதுக்காக வந்து செஷன் அட்டன் பண்ணுங்க. என்ன மீனாட்சி அட்ரஸ் எடுங்க. எடுத்துரும். ஐடி கார்டு இருக்குல்ல? இருக்கு. அட்ரஸ் எடுங்க. திகிர் பயமுடுத்துதுல. யார் எதுவும் சொன்னாலும் அட்ரஸ் எடு, ஆளை தூக்கு, சாணி இருந்து சாக்கேடு, கோணிப்பையேடு அப்படிங்கிற என்ன விஷயம்? அவ்வளோதான். இனிமேல் அவ்வளோதான். தீவிரவாதி மாதிரி இருக்கானே. அருவாளோட இருக்கார பெயராத அபிஷேக்கு தலை செய்ய விட்டுருவாரு. அருவாளை வச்சு பார்த்து பாடி மோசம். சரி இன்னைக்கு டிஸ்கஷன் என்ன அப்படின்னா எவ்வளோ நேரம் தூங்கணும். சரி இது வந்து என்ன லாஜிக் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப அவசியம் சார் ஒரு மனுஷனுக்கு தூக்கம். சரி சொல்லிட்டீங்களா மீனாட்சி? சொல்ல வேண்டியது 7 மணி நேரம் தூங்கணும். சரி வேற யாரும் சொல்லணுமா? சுவா இசிக்கமால் தனுஷா சொல்லிருங்க. குயிக்காக கன்க்ளூஷன் கொடுங்க. என் தலைவர் நித்தம் சாருங்க வந்துட்டாங்களா? வரணும். சொல்லுங்க. 6 to 7 மணி நேரம் மட்டும் தூங்கணும் சார். ஏதாவது பிசிக்கல் ஒர்க் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். தூங்குற டைம் 6 to 7. தூங்குற டைம் நல்லா தூங்கிடணும். நீங்க தூங்குறது எந்திக்கவே தோணாது. அந்த அளவுக்கு எந்திக்க மாட்டோம். ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள போயிரும். அந்த மாதிரி தூங்கணும் அப்படின்னா 6 மணி நேரமா தூக்கமே போதுமான தூக்கம். தனுஷா அது எப்பவுமே அப்படி ஒரு தூக்கம் எப்பவுமே வந்துச்சுன்னா என்ன தனுஷா பண்ணலாம்? அதான் அப்படி ஒரு தூக்கம் வந்தா 6 மணி நேரம் தூக்கம் போதும். அதுக்கு மேல தூங்குறோம் அப்படின்னா அது வந்து அப்படியான தூக்கம் கிடையாது.
இன்னைக்குமா இவர் வந்து 4 மணிக்கு எந்திரிச்சிட்டாராம். நான் வந்து எப்பவுமே எந்திரிக்குமா என்ன பண்ணுவேன், ஃபேனுங்கெல்லாம் அணைச்சிருவேன். எந்திக்கட்டும் அப்படின்னு சொல்லி அணைச்சி போட்டுருவேன். சரியா? அப்படி எந்திக்கட்டும் இல்லை கரெக்டாக நம்ம டைமுக்கு எழுப்பிடும்னு சொல்லி பார்க்கும்போது எத்தனை மணிக்கு இருந்துச்சு? 4:10. 4:10 எந்திரிச்சானா எந்திக்கணும், இல்லை உட்காந்து மெடிடேஷன் பண்ணலாம், இல்லை அடுத்த ஏதாவது வேலைகள் பார்க்கலாம். மறுபடியும் முழிச்சு படுத்து மறுபடியும் கிடந்துருக்கேன்ல, வெறுமனே படுத்தே கிடந்திருக்கேன். ஆமாம். அதாவது தூங்கவும் இல்லை. அந்த எந்திரிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க தூங்க விடுறீங்க, மத்தியானம் தூங்க விடுறதுனாலதான் நமக்கு தூங்குறதுக்கு டைம் இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து மறுபடியும் படுத்துறாரு. இனிமே எந்திக்கிறதுதான், இன்னைக்கு தூங்க முடியாது அப்படின்னு நினைச்சு எந்திக்க வைக்கணும். வேலையில ஜானகி தேவி சொன்னது சூப்பரான பாயிண்ட். வேலையில பிஸியாக்கி விட்டுறணும். வெளியே போல அப்படின்னு சொல்லி விரட்டி விடணும். என்ன எங்க வெளியே போகணும்? சரி, வள்ளலார் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டால், வள்ளலார் என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மலாக சயின்டிஃபிக்லாம் மற்றதெல்லாம் சொல்கிறது 6 மணி நேரம் தேவை, 6 to 8 மணி நேரம் தேவை. ஃபிசிக்கல் ஒர்க் ரொம்ப பண்ணுறோம், பாடி ரொம்ப மூமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 7 to 8 hours தேவை. கொத்தனார் கையெல்லாம் வேலை பார்க்காங்கல்ல, அவங்களுக்குலாம் 8 மணி நேரம் தூக்கம் டெஃபினட்டாக தேவை. மற்றபடி அந்த ஃபிசிக்கல் ஒர்க் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா பாடி வந்து 6 மணி நேரத்துலேயே வந்து ரெக்கவர் ஆகிடும். 6 hours மினிமம் போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளலார் என்ன சொல்கிறாங்கன்னா, தூக்கம் அப்படிங்கிறது என்னென்னா உடலை வந்து, அதாவது நம்ம உயிரை நம்மளோட உயிர் சக்தியை இழக்கிறோம் அப்படின்னா அது எப்படிலாம் இழக்கிறோம் அப்படின்னா, சாப்பிட்றதுனால இழக்கிறோம், தூங்குறதுனால இழக்கிறோம், அப்புறம் கல்யாணம் பண்ண பிறகு எப்படி இழக்குமோ அப்படி, கல்யாணம் பண்ண பிறகு எப்படி இழக்குமோ அப்படி இழக்கிறோம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுறாங்க என்னென்ன கனகி சொல்லுங்க கனகி. இப்போ உடல் உழைப்பு கனகி ஒரு நிமிஷம். இப்போ ஏப்பம் விட்டாரு கவனிச்சிங்களா? என்ன போட்டேன்? ஏப்ப மாட்டேன், கவனிச்சு தானே ஓடிச்சேன். அப்படிதானே? அதாவது ஒரு எட்டிகேட்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். நீங்கள் அபிஷேகத்தை என்ன கற்றுக்கலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாதுங்கிறத கற்றுக்கலாம். ஸோ எல்லாம் பண்ணிக்குவோம். சரியா? அதானே இது சொல்லுங்க சார். இப்போ இந்த உடல் உழைப்புல இருக்கவங்களுக்கு தூக்கம் வேணும்ன்றது கரெக்ட். உடல் உழைப்பு இல்லாதவங்களுக்கு பேர் கண்டிப்பா தூக்கம் வேணும். எப்படின்னா அவங்க வந்து பிரைனர் போட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பாங்க, ஓவர் திங்கரா இருப்பாங்க. அந்த மாதிரி எங்க சொந்தக்காரங்களே எங்க சித்தி தான் இருந்தாங்க, ரொம்ப ஒர்க் நர்ஸ் தான், நல்லா ஒர்க் பண்ணாங்க. பட் ரொம்ப வீட்டுல பிரச்சனை அது இதுன்னு சொல்லி ரொம்ப யோசிச்சு தூக்கமே இல்லாம போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு சைக்காலஜிக்கலா உங்களுக்கு மெடிசன் குடுக்கறதே தூக்க மாத்திரை மட்டும்தான். தூங்குனா சரியா. அந்த மாதிரி மென்டலா ஏதாவது பிரச்சனை, ரொம்ப யோசிக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல தூக்கம் தான் அதுக்கோட ஆன்சர் ஆகும். புரியுது. அதாவது இந்த திங்கிங், ஓவர் திங்கிங்காக இருக்கும்போது அந்த இடத்துல இந்த ரெஸ்ட்டு தூக்கங்கிறது ஒரு சொல்யூஷனாக இருக்குது. டெஃபினட்டாக புரியுது. இது வந்து நான் சொல்கிறது ஜென்ரலாக நார்மலாக இருக்கவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன். இது சிச்சுவேஷன் டிபெண்ட்ஸ். இந்த சிச்சுவேஷனுங்கிற போது அது அதிகமாக தூக்கங்கிறது அந்த இடத்துல, அதாவது எப்படி நான் சொல்லுவேன்னா, அந்த இடத்துல தூங்க வைக்கிறதுக்காக அந்த மாத்திரை கொடுக்குறாங்க. அவங்க தூங்கிட்டாங்க தான் விஷயம் கரெக்டாக. அதாவது 6 மணி நேரம் அவங்க தூங்கலைன்னா படுக்கிறாங்க, முழிச்சே இருக்கிறாங்க. அதுதான் இங்கே சேலஞ்சு. 6 மணி நேரம் தூங்கிட்டாச்சுன்னா சால்வ் ஆயிடும். யாராக இருந்தாலும் 6 to 7 hours தூங்கிட்டாங்கன்னா சால்வ் ஆயிடும். எக்ஸ்ட்ரா தூங்கணும்னு இல்லை, அதாவது படுத்தா தூங்கணும். படுத்தா முடிச்சுட்டு இருக்கிறதுனா இப்போ சேலஞ்சு. அப்போ வந்து எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா என்ன வள்ளலார் வந்து அதை தூக்கத்தை வந்து பார்க்க இனர்ஷியா டல்னஸாக அதை வந்து பார்க்குறாரு. உயிர் சக்தி இழக்கிற ஒரு விஷயமா பார்க்குறாரு. அப்போ அவர் ப்ராக்டிஸில் என்னென்னா, அவர் கடைசி காலத்தில் வந்து அவர் வந்து தூங்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி, இப்போ என்னென்னா வள்ளலார் இங்கே நீங்கள் தொல்லலார் என்ன, அதாவது சாப்பிட்றது வந்து, அதாவது எப்படி ஸ்லீப் சைக்கிள் தெளிவான ஸ்லீப் சைக்கிள் எப்படி வந்து கம்மி பண்ணலாம். இப்போ எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் நான் பார்க்குறேன், நான் முன்னாடி வந்து இப்போ எனக்கு ஸ்லீப் சைக்கிள் கம்மியாக இருக்குது. நான் வந்து முன்னாடி ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குறேன் அப்படின்னா இப்போ வந்து 6 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு வந்து போதுமானதாக இருக்குது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒன்று வெஜிடேரியன் தான் சாப்பிட்றேன், லைட் ஃபுட்டு தான் சாப்பிட்றேன், ரொம்ப அதிகமாக சாப்பிட்றதில்ல. தூங்குறது வந்து எப்போ எத்தனை மணிக்கு தூங்கணும்னு பார்க்கும்போது 10 மணிக்கு முன்னாடியே தூங்கிடணும் அப்படிங்கிறது தான் போட்டிருக்கேன். ஏன்னா 10 மணிக்கு முன்னாடி தூங்கினா தான் இந்த சர்க்காடின் ரிதம் வந்து கரெக்டாக நம்ம பிரெயின் வந்து பேலன்ஸ் பண்ணி விடும். நம்ம தூங்குறதுக்கான அந்த ஹார்மோன் செக்ரெட் ஆகி நம்ம கரெக்டாக அந்த ஸ்லீப்புக்கு நம்ம போயிருப்போம். ஸோ 10 மணிக்கு தூங்கினோம் அப்படின்னா 4 மணிக்கு எந்திக்கலாம். 10 to 4ங்கிறது சூப்பரான டைம். எல்லாம் இல்லைன்னா அதை விட ஒரு சூப்பரான டைம்னா 9 மணிக்கு தூங்குறது சூப்பரான டைம். முடிஞ்சதுன்னா சூப்பராக எல்லாருமே பண்ணலாம். 9 மணிக்கு தூங்கிட்டோம் அப்படின்னா 10, 11, 12, 1, 2, 3. நீங்கள் மீட்டிங்கை முடிக்கிறதே 9 மணி. 9 to 3, 9 to 3 நம்ம வந்து சூப்பரான டைம் தூங்கலாம். இல்லை அட்லீஸ்ட் 9:30 to 3:30 3:30க்குலாம் எழுந்திச்சிங்க அப்படின்னா
அது வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு பவர்ஃபுல்லான டைம். நம்ம பண்ணுறது 5 மணி லேட்டாக இப்போ செஷன் பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு தெரிஞ்சு. சோழியை முடிச்சிட்டாங்க. சரியா? 5 மணி வந்து ரொம்ப பெரிய வந்து சீக்கிரம் எந்திக்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பில்டப் போட்டுட்ருக்காங்க. மீனாட்சிலாம் ஓவராக பில்டப் கொடுப்பாங்க. ஏதோ உலகத்துல எல்லாம் 5 மணியெல்லாம் வாய்ப்பே இல்ல சார். அடிச்சாமோன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்பதான் 5 மணியை கொஞ்சம் விடிய காலம்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கோம். அபிஷேக் கொஞ்சம் மறுபடியும் 3 மணிக்குலாம் அபிஷேக் கொஞ்சம் சிரிப்பு ஓவரா இருக்கு அபிஷேக். இல்லை 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 கழுத்துக்கு வாக்கா இருக்கிறீங்க பார்த்துக்கோங்க. ஒரே குத்து தான். சந்தோஷமா ஏற்றுக்குவேன் நல்லா. சரி, இதான் சொல்லணும்னு நினச்சேன். சரியா? வேறு எதுவும் இல்லை. தூங்குறது 10 மணிக்குள்ளே தூங்கிடுங்க, 4 மணிக்கு எந்திரிங்க. இப்போதைக்கு நான் லாஜிக்கலாக என்ன முடியுமா சொல்கிறேன். 10 to 4 தூங்கலாம். நம்ம ஃபுட்டு எனர்ஜி ப்ராக்டிஸ்லாம் மாற்ற என்ன நடக்கும்னா ஸ்லீப் சைக்கிள் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும். அப்போ தான் நம்ம பாடி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பாடி ஆக்டிவாக வைக்கிறோம். நீ அந்தளவுக்கு ஒரு ஸ்டேஜஸ்லாம் போகும்போது ஸ்லீப் சைக்கிள் ரெடியூஸ் ஆகும். ஏன்னா அப்போ தான் உயிர் வாழ்கிறோம். நம்ம தூங்க செத்துக்கிட்டு இருக்கிறோம். லாஜிக் தான், எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டு. தூங்க செத்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு முழிச்சிருக்கிறோமோ உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ கம்மியான தூக்கத்தில் அதிகமான எனர்ஜியை நம்ம எப்படி நம்ம பாடியை வந்து நம்ம கம்மியான ஃபியூயலில் வண்டி ஓடணும். கம்மியான மெயின்டெனன்ஸில் வண்டி ஓடணும். அதுதான் சூப்பரான வண்டி. அந்த வண்டியை நீங்கள் ரெடி பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. 10 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்கி தான் வண்டி ஓடனா புல்லட் மாதிரி இருந்துச்சுன்னா புல்லட்டு மைலேஜ் கிடைக்காது. மைலேஜ் கிடைக்கிற மாதிரி வண்டியாக இருந்துக்கோங்க. அவ்வளோதான். ரைட், அவ்வளோதான். எண்ட் ஆஃப் செஷன். பாடியை நிறைய யோகா மற்ற என்னெல்லாம் சாப்பாடில் சேஞ்சஸ் கொண்டு வரணும், எதெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்து 6 மணி நேரம் தூக்கம் போதும். அதுக்கு கொண்டு வாங்க பையா.